அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2026ஆம் ஆண்டு தமிழகத்தில் அடுத்த முதலமைச்சர் யார், கருத்து கணிப்பில் என்ன நிலவரங்கள் தற்போது உள்ளது என்பது பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு இதே போன்று பல்வேறு முக்கியமான வீடியோக்கள் தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல்ல கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம். குறிப்பாக 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள தமிழக சட்டமன்ற தேர்தல் குறித்து கள ஆய்வு அறிக்கை அடிப்படையாக கொண்டு கருத்து கணிப்பு வெளியாகி உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். வாக்காளர் பின்னணி, தற்போதைய தமிழக அரசின் செயல்பாடுகள், அரசின் நலத்திட்டங்கள் மற்றும் தேர்தல் களம் குறித்த முக்கிய தரவுகள் வெளியாகியுள்ளது. தற்போது கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி, அதாவது தமிழகத்தில் மொத்தமாக 38 மாவட்டங்களுக்கு விரிவான கருத்து கணிப்பு எடுக்கப்பட்டனர். ஜனவரி மாதம் 26ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 10ஆம் தேதி வரை எடுக்கப்பட்ட இந்த கருத்து கணிப்பில் 234 தொகுதிகளை சேர்ந்த 23,329 வாக்காளர்கள் பங்கேற்றனர். தற்போது இந்த வாக்காளர் பங்கேற்ற பிறகு மீண்டும் அவர்களிடம் கருத்து கணிப்பு கேட்டபோது தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர். அதாவது அரசின் செயல்பாடு குறித்த மக்களின் மதிப்பீடு, தற்போதைய அரசின் நிர்வாகம் குறித்த மக்களிடையே கவலையான கருத்துக்கள் வெளியாகியுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். நலத்திட்டங்கள், குறிப்பாக காலை உணவு திட்டம் 73% நன்று என தெரிவிக்கப்பட்டாங்க. விடியல் பயண திட்டம் 61% பேர் நல்லது என அறிவிக்கப்பட்டாங்க. இலவச வீட்டு பட்டா 75% பேர் நன்று என அறிவிக்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அதே சமயமாக சட்ட ஒழுங்கு பிரச்சனை 72% பேர் மோசம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டாங்க. அரசு துறைகள்ல லஞ்சம் 81% பேர் மோசமாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டாங்க. விலைவாசி உயர்வு 61% பேர் மோசமாக உள்ளதாக மக்கள் கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டாங்க. 2026ஆம் ஆண்டு பொறுத்தவரை தமிழகத்தில் 4 முனை போட்டியை சந்திக்கும் இந்த ஆய்வுக்குழு பற்றி தற்போது என்ன அறிவிப்பு வெளியாகியுள்ளது என்பா 25.30% திமுக முன்னிலையில் இருப்பதாக அறிவிக்கப்பட்டாங்க. தவேக 24.7% முன்னிலையில் உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. அதிமுக 22.8% முன்னிலையில் உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. முதல் கட்டமாக பார்க்கும்போது திமுக முன்னிலையில் உள்ளது. இரண்டாவது கட்டமாக தவேக கட்சி முன்னிலையில் உள்ளது. மூன்றாவதாக அதிமுக கட்சி முன்னிலையில் உள்ளது. இந்த முதல் 2 பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1% கூட அதிகமாக இல்ல. அதாவது 25.3% திமுக, 24.7% தவேக என இரண்டும் முன்னிலையில் உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டது.